ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், இதுவரை அவர் பல வகையான யாகங்கள், இதுவரை அவர் பல வகையான யஜ்ஞங்களை பற்றி சொல்லின்னு வந்தார். அவர் பல விதமான யஜ்ஞங்கள், தெய்வத்தை நோக்கி தெய்வ யாகங்கள் செய்வது, அது ஒரு விதமான யஜ்ஞம். அந்த பகவானின் சிந்தனையில் அவரின் தியானத்தில் நம்மளையே அவருக்கு அர்ப்பணம் செய்கிறது, நம்மளையே மெய்மறந்து அவருக்கு நம்மளையே சமர்ப்பணம் செய்கிறது என்பது அது ஒரு வகையான யாகம் என்று சொன்னார். இந்த மாதிரி புலன்கள் அனைத்தையும் கட்டுப்பாடு என்கிற நெருப்பில் யாகம் செய்வது, அதுவும் ஒரு வகையான யாகம் என்று சொன்னார். இந்த நுகர் பொருட்களை புலன்களால் அனுபவிக்கிறது, அதுவும் ஒரு யாகம் என்று சொன்னார் அவர். இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தார். முக்கியமாக பிராணாயாமம் என்பது அதுவும் ஒரு யாகம்தான். கட்டுப்பாட்டோடு அந்த உணவை உட்கொள்வது, அதுவும் ஞானம்தான். இப்படியெல்லாம் ஞானமுடைய யாகங்களை செய்கிறார்கள் பல பேர் என்று சொல்லி வந்தார் கிருஷ்ணர். சில பேர் இப்படி செய்கிறா, சில பேர் அப்படி செய்கிறா என்று ஒரு வகையான யாகத்தை பற்றியும் சொன்னார் கிருஷ்ணர். இப்போது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இப்போ இவ்வளோ சொல்லியிருக்கேனே, இவ்வளோ மட்டும்தான் யாகங்கள் இருக்குது என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அர்ஜுனா. ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகேஹே. பிரம்மாவின், படைக்கும் கடவுளாக இருக்கும் பிரம்மாவின் அந்த திருமுகத்திலிருந்து தோன்றிய வேதங்களில் இதை போன்ற பல யாகங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் சொன்ன இந்த யாகங்களை வைத்துக்கொண்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கா? தெய்வ யஜ்ஞம் இருக்குது, நம்மளே சமர்ப்பணம் செய்வது இருக்குது, புலன்களை கட்டுப்பாட்டில் சமர்ப்பணம் செய்வது இருக்குது, புலன் நுகர்பொருட்களை புலன்களில் சமர்ப்பணம் செய்வது இருக்குது, பிராணாயாமம் செய்வதும் இருக்குது, அதே நேரத்தில் கட்டுப்பாடுடன் உணவை உட்கொள்வதும் இருக்குது என்று சொல்லி எக்ஸெட்ரா என்று சொல்கிறாராம் கிருஷ்ணர். இது எக்ஸெட்ரா என்பது இதற்கு ஃபுல் ஸ்டாப் என்பது கிடையாது, இவ்வளோதான் இருக்குது என்று சொல்கிறது கிடையாது. இதுதான் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ இருக்குது. இதை போல இன்னும் பல விஷயங்களை, பல வகையான யாகங்களை பற்றி வேதங்களில் காண முடியாது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் இந்த யாகங்களெல்லாம் யாராவது கடைபிடிக்கணும் என்ற ஆசை இருந்தால், இதை போலவே பல விஷயங்கள் எங்கே இருக்குது என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேதங்களில் விடை கிடைக்கும் என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகேஹே. படைக்கும் கடவுளாக இருக்கும் பிரம்மாவின் திருமுகத்திலிருந்து தோன்றிய அந்த வேதங்களில், அந்த மறைகளில் இந்த யாகங்களைப் போலவே இன்னும் பல யாகங்களோட குறிப்புகள் அங்கே இருக்குது. இந்த யாகங்களைப் போலவே இன்னும் பல வகையான யாகங்களோட ஞானம் அங்கு உனக்கு கிடைக்கும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். விததா பிரம்மணோ முகேஹே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இந்த யாகங்களை பற்றி தெரிந்து கொண்டு இந்த யாகங்களில் ஏதோ ஒரு யாகத்தை பக்தி ஸ்ரத்தையோடு, அந்த பலன் மீது ஆசை கொள்ளாமல் அந்த பகவானிடமே சமர்ப்பணம் செய்து ஒரு கட்டுப்பாட்டோட, அந்த லிமிட்ஸோடு அந்த ஒரு யாகத்தை செய்தோம் என்றால் நம்மளுக்கு மோட்ச முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறார். இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றுத்தை சூஸ் பண்ணிக்கோங்க, இதில் ஏதாவது ஒன்றுத்தை வழியாக வச்சு என்னவென்று அடையுங்கோ என்று சொல்கிறார். இவ்வளோ ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு இது எல்லாமே எங்கேருந்து வர்றது என்றால் கர்மயோகத்திலிருந்து தான் வர்றது தான். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் முன்பு பார்த்த அத்தியாயங்களோட ஞானம் அனைத்தையும் ஒரு சம்மரியாக தொகுத்து அதை பற்றி எக்ஸ்டென்சிவாக சொல்கிறார் தான் கிருஷ்ணர், நம்மளோட கிருஷ்ணர். அதனால் கர்மயோகத்தில் பார்த்தோம், இந்த கர்மா செய்வது எப்படி என்பதை பார்த்தோம், கர்மாக்கள் எத்தனை வகைகள் இருக்குது என்பதையும் பார்த்தோம், அப்படிப்பட்ட பல விஷயங்களை பார்த்தோம். அந்த கர்மயோகத்தில் இருந்து அந்த வழியிலேயே சென்று பகவானை சென்று அடைவதற்கான ஞானத்தை இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் நமக்கு தர என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்ல வரும் விஷயம், இந்த யாகங்களைப் போலவே இன்னும் பல யாகங்களை பற்றி வேதங்களை குறிப்பிட்டிருக்கா. அதை படித்து அந்த யாகங்களோட ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதில் ஏதோ ஒரு யாகத்தை தேர்ந்தெடுத்து அதை என்னை சென்று அடைவதற்கான ஒரு வழியாக அதை நினைத்து அதை பாவித்து கொண்டு அதை பக்தி ஸ்ரத்தையோடு பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்தாய் என்றால் நிச்சயமாக உனக்கு மோட்ச முக்தி என்பது கிடைக்கும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார்.
பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞானகர்ம சந்நியாச யோகத்தின் 32வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.